ஹை, லோட்டஸ் அக்கா ஸ்கூட்டில வர்றாங்க. லோட்டஸ் அக்கா ஸ்டாப் பண்ணுங்க அக்கா. என்னக்கா நிக்காம போய்கிட்டு இருக்கீங்க? சாரி சிண்டு, என்னால நிக்க முடியாது. இதுதான் என்னோட பர்த்டேக்கு எங்க மாம் எனக்கு புதுசா வாங்கி கொடுத்திருக்கிற ஸ்கூட்டி. பண்டி இங்க பாரு, லோட்டஸோட ஸ்கூட்டி சூப்பரா இருக்குல்ல? ஹாய் பண்டி, சிண்டு, நான்சி. என்னோட புது ஸ்கூட்டி எப்படி இருக்கு நீங்க சொல்லவே இல்லையே. ஸ்கூட்டி எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன கூட்டிட்டு போ லோட்டஸ். அக்கா, நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். என்ன கூட்டிட்டு போயிட்டு தான் அதுக்கப்புறம் நான்சி அக்காவை கூட்டிட்டு போகணும். லோட்டஸ், நான் தானே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனால கண்டிப்பா என்னதான் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போகணும். கம் ஆன் பண்டி, லோட்டஸ் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹே லோட்டஸ், என்ன நீ மட்டும் வந்திருக்க? லில்லி எங்க போயிட்டா? வெயிட் பண்ண, என்ன விட்டுட்டு போயிடாத. கண்டிப்பா நீ என்னதான் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போகணும் லோட்டஸ். அதுக்கப்புறம் தான் பண்டி, சிண்டு, நான்சியை கூட்டிட்டு போகணும். இவ்ளோ பேர் நின்னுட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு நீங்களே உங்களுக்குள்ள பேசிட்டு டிசைட் பண்ணி சொல்லுங்க யாரை கூட்டிட்டு போகணும்னு. சரி, நீங்க எல்லாரும் சண்டை போடாம இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் உள்ள போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து போற மாதிரி ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டு வரேன். என்ன சொல்றாரு பண்டி அண்ணா? நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி போக முடியும்? லில்லி, நீ உன்னோட வண்டிய கொஞ்சம் முன்னாடி எடுத்து நிறுத்து. இங்க பாத்தீங்களா, இதுதான் பெரிய சீட்டு. இந்த சீட்டை மட்டும் உன்னோட ஸ்கூட்டரோட பிக்ஸ் பண்ணணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அட் அ டைம்ல போகலாம். மை காட் பண்டி, எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை எப்படி என்னோட ஸ்கூட்டியோட ஃபிக்ஸ் பண்ண முடியும்? என்னோட ஸ்கூட்டில தான் ஆல்ரெடி சீட் இருக்குல்ல. சரி இரு, நானே உனக்கு வச்சு காமிக்கிறேன். அப்பதான் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது நீ நினைக்கிற மாதிரி உன்னோட ஸ்கூட்டி சீட்டோட பிக்ஸ் பண்றது இல்ல. சீட்டுக்கு பின்னாடி இப்படி அட்டாச் பண்ணிட்டோம்னா சீட்டு நல்லா பெருசாயிரும். இங்க நான் உட்காந்துக்கலாம், அடுத்தது பாத்தீங்கன்னா நான்சி உட்காந்துக்கலாம், சிண்டு உட்காந்துக்கலாம், எல்லாரும் வரிசையா உட்காந்துக்கலாம். லில்லி உட்காந்துக்கலாம், ரோஸ் உட்காந்துக்கலாம், இன்னும் ஒரு 2 பேர்த்துக்கு கூட இடம் இருக்கு. என்னடா சிண்டோ, இது உனக்கு ஓகேவா? சரி சீக்கிரமா வந்து எல்லாரும் ஏறுங்க. இங்க பாருங்க, என்ன கேட்டா இங்க ஒருத்தர் படுத்துட்டே போலாம், அவ்வளவு இடம் இருக்கு. மை காட் பண்டி, தயவு செஞ்சு காமெடி பண்ணாத. இத பாக்கறதுக்கே ரொம்ப அன்சேஃபா இருக்கு. யாரும் வர மாட்டாங்க. யாரும் வர மாட்டாங்களா? அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம 2 பேர் மட்டும் ஒரு ரவுண்ட் போகலாம். கிளம்பு. ஹே பண்டி ஸ்டாப். யார் சொன்னது வர மாட்டாங்கன்னு? இது பாக்குறப்பவே தெரியுது. பண்டி எது பண்ணனாலும் நல்ல சேஃபா தான் பண்ணுவான். ஓ மை காட், கார்ல உட்கார்றத விட எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கு தெரியுமா? காத்து கூட நல்லா வருது லோட்டஸ் அக்கா, என்னை விட்டுட்டு தயவு செஞ்சு வண்டி எடுத்துறாதீங்கக்கா. எனக்கு இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. வண்டியை நான் எது பண்ணாலும் கரெக்டா தான் பண்ணுவாரு. நான் இங்க உட்காந்துக்கிறேன். வாவ், சூப்பரா இருக்கு. நின்னுட்டே வரலாம் போல இருக்கு. சரி, எதுக்கும் உட்காந்துக்கிறேன். ஐயோ, எனக்கு இதுல வர்றது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. முதல்ல இவங்க எல்லாத்தையும் வச்சு வண்டி இழுக்குதான் பாரு லோட்டஸ் நீ, அதுக்கப்புறமா நான் வர்றேன். ஐயோ, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. லோட்டஸ், உன்னோட வண்டி இழுக்குமா? அதெல்லாம் இழுக்கும்னா நீங்க ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா. என்ன லோட்டஸ், வண்டி திணற மாதிரி இருக்கு. என்ன ரிவர்ஸ்ல போகுது? சாரி गाइस, நான் சொல்ல மறந்துட்டேன். என்னோட ஸ்கூட்டி ஃபார்வர்ட்லயும் போகும், ரிவர்ஸ்லயும் போகும். வெயிட் பண்ணு, ஸ்டாப் பண்ணு. நான் என்னமோ நினைச்சிட்டேன்ப்பா. தயவு செஞ்சு என்னையும் சேர்த்திக்கோங்க. இது உண்மையாவே சூப்பரா தான் இருக்கு. ரோஸ், நீயும் வா ரோஸ், எல்லாரும் சேர்ந்து ஜாலியா போலாம். பயங்கர கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. என்ன எல்லாரும் உட்கார்ந்தாச்சா? சோட்டு பாப்பா, ரோஸ், நான்சி, சிண்டு, லில்லி, நான் எல்லாரும் உட்கார்ந்தாச்சு. ஆனா இத்தனை பேத்த வச்சு வண்டி இழுக்குமான்னு தெரியல லோட்டஸ். ஐயோ அக்கா, திரும்பவும் உங்க வண்டி ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சிருச்சுக்கா. கொஞ்சம் ஃபார்வர்ட் ஓட்டுங்கக்கா, பின்னாடி காடுதான்க்கா இருக்கு. கவலைப்படாத சிண்டு, நான் தான் ரிவர்ஸ் கியர் போட்டேன். ஓகே, இப்ப ஃபார்வர்ட்ல போலாமா? சரி, எங்க போகணும்னு சொல்லுங்க. லில்லி, எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கணும்னு கோயிலுக்கு போயிட்டு வரலாம்ப்பா. லோட்டஸ் அக்கா, வண்டியை நிறுத்துங்கக்கா, ப்ளீஸ் அக்கா, வண்டியை நிறுத்துங்க. என்னடா சிண்டு இப்படி கத்துற? பாத்ரூம் ஏதாவது போகணுமா? வீட்லயே போயிட்டு வர மாட்டியா? அக்கா, எனக்கு பாத்ரூம் எல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம்க்கா. இங்க பாருங்க, பாட்டி கடை இருக்கு. வாங்க எல்லாருமா போய் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு வரலாம்க்கா. எங்களுக்கெல்லாம் ஒன்னும் சாக்லேட் வேண்டாம், நீ மட்டும் இறங்கி போய் வாங்கிட்டு வாப்போ. இவன் ஒருத்தன் எங்க வந்தாலும் சரி சாக்லேட் வேணும், ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுட்டு இருப்பான். வாடா சிண்டு, என்னடா இது 2-3 மாசமா உன்னை கடை பக்கமே காணோம், வெளியூர் போயிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. எக்ஸாம்னு வச்சு என்ன வீட்டை விட்டே வெளியில அனுப்பல பாட்டி. ஹை, புதுசா கலரா சாக்லேட் இருக்கு பாட்டி. உனக்காக தான்டா டவுன்ல போய் கலரா வாங்கிட்டு வந்தேன். இங்க பாத்தியா, இதுதான் இப்ப புதுசா வந்திருக்கிறது. சாப்பிட்டு பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கடையை விட்டா வேற எங்கேயும் கிடைக்காதுடா. அட, ஜெல்லி மிட்டாய் மாதிரி இருக்கு. டேய் சிண்டு, எனக்கும் ஒண்ணு வாங்குடா, அது சூப்பரா இருக்கும்டா. இந்த பண்டி என்ன எப்பவுமே இப்படித்தான். ஃபர்ஸ்ட் வேண்டான்னு சொல்லுவாரு, அப்புறம் வேணும்னு கேட்பாரு. இது எனக்கு, அதுக்கப்புறம் இது பண்டி அண்ணாக்கு, இது திரும்பவும் எனக்கு, இது லோட்டஸ் அக்காக்கு, அதுக்கப்புறம் இது திரும்பவும் எனக்கு. ஹை பாட்டி, பம்பர மிட்டாய் போன தடவை கேட்டு தானே வாங்கிட்டு வந்து வச்சிட்டீங்களா? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பாட்டி. இது எனக்கு, இது பண்டி அண்ணாக்கெல்லாம் கிடையாது. அப்புறம் ஆரஞ்சு மிட்டாய் ஒண்ணு. என்னடா இவ்வளவுதான் எடுத்திருக்கிற? சரி 10 ரூபா கொடு. என்ன பாட்டி இது, விக்கிற விலைவாசில வெறும் 10 ரூபாய்னு சொல்றீங்க? இப்படி பண்ணினீங்கன்னா எப்படி பாட்டி பணம் சம்பாதிக்க முடியும்? சரி இந்தாங்க, இதுல 50 ரூபாய் இருக்கு, மீதியை நீங்களே வச்சிருங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில திரும்பவும் கொஞ்சம் சாக்லேட் வாங்கிக்கிறேன், சரியா? டே
டேய் சிண்டு எவ்வளவு நேரம்டா வருவ, சீக்கிரம் வாடா. லோட்டஸ் அக்கா இத பின்னாடி வைக்கிறக்கு இடம் இல்ல, உங்க கால் கிட்ட வச்சிடறேன்க்கா, கீழே விழுகாம பாத்துக்கோங்க. லோட்டஸ் அடுத்தது என்ன தயவு செஞ்சு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிரு. ஏய் நான்சி, அதான் 8th வரைக்கும் ஆல் பாஸ்னு சொல்லிருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம மார்க் நினைச்சு பயந்துட்டே இருக்க நான்சி? அதெல்லாம் முடியாது. ஆனுவல் எக்ஸாம் உடைய மார்க்ஸை வந்து பிடிஎம்ல கூப்பிட்டு சொல்லுவாங்க. எங்க அம்மா திட்டுவாங்க. ஏய் நிறுத்து கோயில் வந்துருச்சு. கவலைப்படாத நான்சி, நீங்க யாரும் இறங்காதீங்க. நான் ரிவர்ஸ் கியர் போட்டு கொஞ்சம் பேக் போய் நிறுத்துறேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் வண்டி ரிவர்ஸ்ல போகிறத. ஏ லில்லி லோட்டஸ் நீங்க கூட வாங்கப்பா. இந்த மரத்துக்கடியில் இருக்கிற விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தெரியுமா? தயவு செஞ்சு நீ மட்டும் சீக்கிரமா போயிட்டு வா நான்சி, ரொம்ப நேரம் எடுத்துக்காத சரியா? நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. யாரது? மாலாவோட பொண்ணா? நீ மாலாவோட பொண்ணு தானே? இந்த தடவை எத்தனாவது படிக்கிற? பாட்டி நீங்களா? உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் 5th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகி 6th ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டேன் பாட்டி. நீங்க நல்லா இருக்கீங்களா? வயசாகி போச்சுல்ல, அதான் மூட்டு வலி ஜாஸ்தியா இருக்கு. பாட்டி இந்த பசங்க ஏதோ வண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க, பேசாம இவங்களோட போய் வீட்டுல இறங்கிக்கோங்க பாட்டி. ஆமா பாட்டி நீங்க வாங்க, உங்க வீட்டு வழியா தான் நாங்க போறோம். நாங்க உங்களை கொண்டு போய் பத்திரமா உங்க வீட்டுல இறக்கி விட்டுருவோம் பாட்டி. பண்டி இந்த பாட்டியும் வர்றாங்களாமா. பாவம் லோட்டஸ், இந்த பாட்டியை கொண்டு போய் வீட்டுல விட்டுடலாம். அவங்க வீடு எனக்கு நல்லா தெரியும். என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க? நீங்க தைரியமா ஏறி உட்காருங்க. இது என்னது இது? புதுசா இந்த மாதிரி வண்டி விட்டுருக்குறாங்களா? இது கூட நல்லா வசதியா தான் இருக்க மாட்டிருக்குது. 3வது தெருவுல இருக்கிற ஒரே வீடு எங்க வீடு தான். உனக்கு தெரியுமல்ல என்னோட வீடு. என்ன பாட்டி நீங்க உங்க வீடு தெரியாம இருக்குமா? நீங்க பேசாம அமைதியா கவலைப்படாம உட்காருங்க. உங்க வீட்டுல கொண்டு போய் நாங்க பத்திரமா இறக்கி விட்டுறோம். ஏ லோட்டஸ் நிறுத்து. பாட்டி வீடு வந்துருச்சு. பாட்டி இதானே உங்க வீடு? பாட்டி வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் ரிவர்ஸ்ல எடுத்து போடுறேன், அப்பதான் நீங்க இறங்கறதுக்கு வசதியா இருக்கும். உட்கார்றதுக்கெல்லாம் வசதியா தான் இருக்குது, ஆனா வண்டி கொஞ்சம் மெதுவா போற மாதிரி இருக்கு. சரி நாளைக்கு காலையில டவுனுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு, வர்றீங்களா? என்னது டவுனுக்கு போகணுமா? பாட்டி எங்களுக்கு கூட டவுனுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. காலையில 10 மணிக்கு நல்லா ரெடியா இருங்க. நான் ரெடியாகிறதுக்கு என்னடா இருக்கு? நீ 10 மணிக்கு வா, அதெல்லாம் கிளம்பலாம். இப்போ ஜாக்கிரதையா வீட்டுக்கு போய் சேருங்க போங்க. டேய் சிண்டு, நமக்கு 1008 வேலை இருக்கு. எதுக்கு நான் நாளைக்கு காலையில 10 மணிக்கு வர்றேன்னு சொன்னேன்? அண்ணா நான் சும்மா சொன்னேன்னா. அட கடவுளே, அடிக்கிற வெயில்ல தண்ணி வேற கிடைக்க மாட்டேங்குது. இதை எப்படிதான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறோமோ? ஏங்கா தண்ணி எடுத்துட்டேன்னா நம்ம ஊருக்கு போற வண்டி ஏதாவது கிடைக்கும், அதுல போயிடலான்னு சொன்னீங்க. அரை மணி நேரமா நின்றுட்டு இருக்கோம்க்கா. நடந்து போயிருந்தா கூட வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கலாம். எனக்கு என்னமோ எந்த வண்டியும் வர்ற மாதிரி தெரியலக்கா. ஏண்டி மீனா, நீ ஒரு குடம் தான் வச்சிருக்க, நீ நல்லா ஈஸியா நடந்து போயிருவ. நான் 2 குடம் வச்சிருக்கேன், நான் எப்படி நடந்து போறது? வண்டியண்ணா அங்க பாருங்கண்ணா. ஐயோ லோட்டஸ் அக்கா, வண்டியை நிறுத்துங்கக்கா, வண்டியை நிறுத்துங்க ஒரு நிமிஷம். பாவம் சித்ராக்கா மீனாக்கா எல்லாரும் குடத்தை எடுத்துட்டு நடந்தே போவாங்க. இவங்களையும் கொண்டு போய் நம்ம ஊர்ல இறக்கி விட்டுடலாமா பண்டி அண்ணா? டேய் பண்டி சிண்டு, என்னடா இது வண்டி புதுசா இருக்கு, எங்களையும் கொண்டு போய் ஊர் பக்கம் இறக்கி விட்டுறீங்களா? ஆமா தம்பி, 2 மணி நேரமா இங்க வெயில்ல நின்னுகிட்டு இருக்கோம், எந்த வண்டியும் ஊருக்கு போறதுக்கு காணோம். சரோஜாக்கா கொஞ்சம் பார்த்து தான் சொல்றீங்களா? இத பார்த்தா வண்டி மாதிரியே இல்ல, இதுல ஏறினோம்னா வீடு போய் சேர மாட்டோம்க்கா. மீனாக்கா உங்களை எல்லாம் வண்டியில கூட்டிட்டு போறதுக்கு இடம் இல்லக்கா, நீங்க குடத்தை மட்டும் வைங்க, உங்க வீட்டுல கரெக்டா கொண்டு போய் இறக்கி விட்டுறோம். ரொம்ப புண்ணியமா போகுண்டா தம்பி உனக்கு. என் குடத்தை முதல்ல வச்சிடுறேன். அப்பாடா, இப்பதான் இடுப்பு வலி சரியா இருக்கு. நல்ல வேலை, கடவுளா பார்த்து உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. எங்க வீடு எதுன்னு தெரியும்ல, பத்திரமா இறக்கி விட்டுருங்க. தண்ணியை கீழே போட்டுறாதீங்கடா, கிணத்துல வேற தண்ணி கம்மியா இருக்கு. குடத்தையும் உடைச்சு போடாதீங்க சரியா? ஏ பண்டி, எனக்கு என்னமோ பயமா இருக்கு பண்டி. கரெக்டா கொண்டு போய் சேர்த்திருவமா? நீ கவலைப்படாத நான்சி, நம்ம ஸ்லோவா கொண்டு போய் சேர்த்திடலாம். பாவம் இவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவ்வளவு குடத்தை ஏத்திட்டு போறீங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. பார்த்து மெதுவா போங்க சரியா? அக்கா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்க்கா, நீங்க உங்க குடத்தை தூக்கி மேல வைங்க. ஐயோ எத்தனை குடம்? 1 2 3 4 5 குடம் இருக்கு. சரோஜாக்கா, உங்க பேச்ச கேட்டு இந்த பசங்க கிட்ட குடத்தை கொடுத்து விட்டுருக்கோம். குடத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க தான் கை காசு போட்டு வாங்கி தரணும். லோட்டஸ் அக்கா, அங்க மஞ்சள் கலர்ல வெள்ளை கலர்ல வீடு தெரியுதுல்ல, அந்த ரோ ஹவுஸ்ல தான் அந்த அக்காங்கெல்லாம் இருக்காங்க. வீடு கிட்ட வந்துருச்சுன்னு வேகமா போகாத லோட்டஸ், கொஞ்சம் மெதுவாவே போ. ஐயோ பயமா இருக்கு, ஒரு குடம் கீழே விழுந்தாலும் நம்மளதான் வாங்கி தர சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல தண்ணி வேற எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. நான்சி அக்கா பாத்தீங்களா, பயந்துட்டே இருந்தீங்கல்ல, சூப்பரா கொண்டு வந்து சேர்த்திட்டோம். நீங்க இருங்க, நான் ஒவ்வொரு குடமா கொண்டு போய் வச்சுட்டு வர்றேன். பண்டி, உன் தம்பி சிண்டு படிக்கிறது தவிர எல்லா வேலையும் எவ்வளவு பொறுப்பா பண்ணிட்டு இருக்கான் பாரு. தயவு செஞ்சு இப்பவாவது கொஞ்சம் வேகமா போங்கக்கா, பசிக்குதுக்கா. போய் எங்கேயாவது சாப்பிடுற கடையில நிறுத்துங்க போங்க, முன்னாடி ஒரு ஹோட்டல் தெரியுது பாருங்க.
என்னது இது? ஏதோ சின்ன பசங்க ஸ்கூட்டில பின்னாடி ஒரு பெரிய சீட்டை ஒட்ட வச்சுட்டு உட்கார்ந்துட்டு வர்ற மாதிரி தெரியுது. பாக்குறக்கே பயமா இருக்கு. ஐயோ போலீஸ்காரர் நிக்கிறாரு. லோட்டஸ் அக்கா வண்டியை திருப்புங்க, வேற வழியா போயிடலாம். வண்டி அண்ணா தயவு செஞ்சு வண்டியை திருப்ப சொல்லுங்கண்ணா. நிறுத்து வண்டியை நிறுத்து. வண்டியை ஓரமா போடு. மை காட் பண்டி, சிண்டு சொல்ற மாதிரி இப்ப என்னால ரூட் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது பண்டி. ஒண்ணும் பண்ண முடியாது லோட்டஸ், வண்டியை நிறுத்து. ஐயோ போச்சே, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் இப்போ. என்னம்மா இதெல்லாம்? பாக்குறதுக்கு ஏதோ ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க மாதிரி இருக்கீங்க. ஒரு ஸ்கூட்டில இப்படி 10-15 பேர் வந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தது? என்னது இது? இந்த மாதிரி ஸ்கூட்டி ஊர்ல பார்த்ததே இல்ல. அங்கிள், நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கிள். நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் அங்கிள் எல்லா இடத்துக்கும் போவோம். எங்களுக்கு இடம் இல்லாதனால நாங்களே ஒரு சீட் செஞ்சு அட்டாச் பண்ணிட்டோம் அங்கிள். என்னது, நீங்களே சீட்டு செஞ்சு அட்டாச் பண்ணிட்டீங்களா? ஒரு வண்டியில எத்தனை பேர் போகணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் சீட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க பாட்டுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணிட்டு போனீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ஆபத்து. அங்கிள், நாங்க நல்லா க்ளூ போட்டு அட்டாச் பண்ணிருக்கோம் அங்கிள். நல்லா சேஃபா தான் இருக்கு அங்கிள். ஆமா அங்கிள், நாங்க கீழே ஆணி கூட அடிச்சிருக்கோம். உங்களை வேணா வீட்டுல கொண்டு போய் விட்டுமா? என்ன தம்பி காமெடி பண்றதா நினைப்பா? முதல்ல வண்டியை நிறுத்திட்டு வாங்க, உங்களை ஸ்டேஷன் கூப்பிட்டு போறேன். உங்க பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு உங்களை கூப்பிட்டு போகட்டும். ஐயோ, இந்த சிடுமூஞ்சி இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா? என்னடா தம்பி பிரச்சனை? ஏன் நின்னுகிட்டு இருக்கீங்க? ஆண்டி, அது வந்து உங்க வீட்ல கொண்டு போய் கொடத்தி எல்லாம் வச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த இன்ஸ்பெக்டர் அங்கிள் எங்களை புடிச்சிட்டாரு ஆண்டி. ஐயோ, இந்த மனுஷன் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாரே. இவர் சம்சாரமும் நம்ம கூட தானே வந்துச்சு. அடியே மீனா, கொஞ்சம் சீக்கிரமா வா. உங்க வீட்டுக்காரரு இங்க சின்ன பசங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. என்னக்கா சொல்றீங்க? எங்க வீட்டுக்காரர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? டவுனுக்கு போறதா எல்லாம் சொன்னாரு. ஐயோ பாவம், இந்த பசங்க தானே வீட்ல கொண்டு போய் கொடுத்து வச்சாங்க. என்ன பிரச்சனை? ஏ மீனா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பசங்க பாத்தியா, எல்லாரும் ஒரு ஸ்கூட்டர்ல வந்துட்டு இருக்காங்க. அதான் ஸ்டேஷன் கூப்பிட்டு போலான்னு இருக்கேன். நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? சின்ன பசங்களை யாராவது ஸ்டேஷன் கூப்பிட்டு போவாங்களா? தண்ணி எடுத்துட்டு எப்படி வீட்டுக்கு வர்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பசங்க தான் இந்த வண்டியில வச்சு கொண்டு போய் சேஃபா வீட்ல இறக்கிருக்காங்க. இந்த வண்டி நீங்க நினைக்கிற மாதிரி ஆபத்தான வண்டி எல்லாம் இல்ல. 5 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகுது. அது மட்டும் இல்லங்க, சைட் சப்போர்ட் எல்லாம் கொடுத்திருக்கிறதால வண்டி கவர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்க இவங்களை விட போறீங்களா இல்லையா? சரி, நீ என்னதான் சொன்னாலும் இந்த ஒரு டைம் விடுறேன். பசங்களா, இன்னொரு தடவை உங்க எல்லாத்தையும் இந்த வண்டியில பார்த்தனா அவ்வளவுதான். உங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஹே லோட்டஸ் அப்படியே வண்டி எடுத்துரு, நேரா சாப்பிடுற கடைக்கு விட்டுரு லோட்டஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர்மெலன் கோலி சோடா வீடியோவில் சிண்டு 7 பானை நீர்மோர் குடிச்சதா நீர்மோர் கடைக்காரர் சொன்னார். இந்த கரெக்டான ஆன்சரை நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதில் இன்னைக்கு லக்கி வினராக யாரை செலக்ட் பண்ணியிருக்கோன்னா அஞ்சனி ஸ்ரீ, என்என் புதூர், பொங்கலூர். ஓகே, கிவ்அவே கிஃப்டா என்ன கிடைக்கும்னு கொஞ்சம் பேர் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க. அந்த கத்திரிக்கோல் இருக்கு இல்லையா, அந்த மெக்கானிக்கல் பென்சில் பாக்ஸ், அதுக்கப்புறம் புதுசாக கொஞ்சம் லைட் பென்சில் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் ரோலிங் கிரையான்ஸ். இதில் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு கிவ்அவே கிஃப்டாக கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்டி சிண்டு எல்லாரும் சேர்ந்து தண்ணி கொடுத்த வீட்டுக்கு கொண்டு போய் வச்சாங்க இல்லையா, அது என்னென்ன கலர், எந்த ஆர்டர், கீழிருந்து மேலே வந்து என்னென்ன கலர்ல கொடுத்த வந்து வண்டியில் அடிக்கிருந்தாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல கிவ்அவே கிஃப்ட் என்னங்கிறத வீடியோ பண்ணி காமிக்கிறோம். தேங்க்யூ, பாய்.